அடுத்ததாக அதிமுகவுடைய மூத்த தலைவர் திரு செம்மலை நம்முடன் இணைகிறார். சார் வணக்கம். செங்கோட்டையன் கட்சி பொறுப்பிலிருந்து நீக்கப்பட்டிருக்காரு. ஏன் இந்த நடவடிக்கை எடுக்கப்பட்டது? இதை நான் எதிர்பார்க்கல, ஜனநாயக பூர்வமா என்கிட்ட ஒரு விளக்கத்தையாவது கேட்டிருக்கலாம் அப்படின்னு அவருடைய கருத்தை சொல்றாரு. உங்களுடைய முதற்கட்ட கருத்து என்ன சார்? இல்ல, அவர் திரு செங்கோட்டையன் அவர்கள் ஒரு இயக்கத்தில் ஒரு மூத்த நிர்வாகி. அவருக்கு எங்களுடைய கட்சியினுடைய சட்ட திட்டம் நன்றாக தெரியும். அதாவது கட்சியினுடைய கட்டுப்பாட்டை மீறியோ கட்சி தலைமைக்கு எதிராகவோ யார் செயல்பட்டாலும், தொண்டனாக இருந்தாலும் சரி, நிர்வாகியாக இருந்தாலும் சரி, ஆக நடவடிக்கைக்கு உட்பட்டுத்தான் ஆக வேண்டும். எனவே அந்த வகையில இன்றைக்கு அவர் மீது எடுக்கப்பட்டிருக்கிற நடவடிக்கை ஒன்றும் தவறில்லை. காரணம், அவர் எழுப்பிய நேற்றைய அந்த பிரச்சனைகள் ஏற்கனவே பேசப்பட்ட பிரச்சனை அல்ல, பொதுக்குழுவிலே முடிவுக்கு வந்த பிரச்சனை. ஆக அந்த முடிவுக்கு வந்த பிரச்சனையை இவர் மீண்டும் எழுப்புகிறார் என்று சொன்னால், அதுவும் பொது வெளியில் இந்த பிரச்சனையை அவர் எழுப்பி இருக்க கூடாது. அதை ஏற்றுக்கொள்ள முடியாது. அது மட்டுமல்ல, பேசிவிட்டு இறுதியாக தலைமைக்கே கெடு விதிக்கிறார். இதையும் ஏற்றுக்கொள்ள முடியாது. எனவே கட்சி விரோத நடவடிக்கைக்காக எங்களுடைய தலைமையாலே நடவடிக்கைக்கு ஆட்பட்டிருக்கிறார். எங்களுடைய பொதுச்செயலாளர் எடப்பாடியார் அவர்களை பொறுத்தவரையில் எதை எப்படி கையாள வேண்டும் என்பது அவருக்கு நன்றாக தெரியும். பொறுமையாகத்தான் எதையும் டீல் செய்வார். காரணம், கட்சியிலும் ஆட்சியிலும் பல்வேறு இடர்பாடுகளை அவர் எதிர்கொண்டு அதில் வெற்றி கண்டிருக்கிறார். எனவே இந்த விஷயத்தில் அவர் எடுத்த அந்த முடிவு சரியான முடிவு என்று நாங்கள் கருதுகிறோம். அந்த முடிவுக்கு நாங்கள் கட்டுப்படுகிறோம், அதை ஏற்றுக்கொள்வோம். எனவே அவருக்கு பின்னாலே நிச்சயமாக நாங்கள் உறுதியாக இருப்போம். காரணம், இப்பொழுது தேர்தலை நாங்கள் எதிர்நோக்கி இருக்கிற காரணத்தினாலே நிச்சயமாக கட்சியிலே எந்தவித பிரச்சனையும் இல்லாத அளவிற்கு அவர் வழிநடத்தி சென்று கொண்டிருக்கிற போது இது போன்ற சில பேர் குறுக்கு சால் ஓட்டக்கூடாது. அது இயக்கத்திற்கு நல்லதல்ல. இயக்கத்துடைய நல்லதற்காகத்தான் இந்த பணியை தொடங்கியிருக்கேன், அந்த பணியில நான் தொடர்ந்து பயணிப்பேன் அப்படின்னு சொல்ல, நேற்றைய நிலைப்பாட்டிலிருந்து எந்த விதமான விலகலும் கிடையாது, தொடர்ந்து பயணிப்பேன் அப்படின்னு சொல்றாரு. அந்த நிலைப்பாடு தொடருது அப்படின்னு சொல்றாரு. இயக்கத்தின் நல்லதற்காக செய்கிறேன் என்று சொன்னால் நான் கேட்கிறேன், இவர் நேற்று பெயரை கூட சொல்லவில்லை, நீக்கப்பட்டவர்களை சேர்க்க வேண்டும் என்று சொல்லுகிறார். ஆனால் இதே நீக்கப்பட்டவர்கள் புரட்சி தலைவர் அம்மா அவர்கள் காலத்திலே நீக்கப்பட்டவர்கள் தான். நான் என்ன கேட்கிறேன் என்று சொன்னால், அன்றைக்கு அம்மா அவர்கள் இவர்களை நீக்கிய போது இதே கோரிக்கை ஏன் அம்மாவிடத்தில் வைக்கவில்லை? நீக்கப்பட்டவர்களை சேர்த்துங்கள் என்று ஏன் புரட்சி தலைவர் அம்மாவிடம் நீங்கள் கோரிக்கை வைக்கவில்லை? இப்பொழுது மட்டும் ஏன் அந்த கோரிக்கையை வைக்கிறீர்கள் என்பது என்னுடைய கேள்வி. இன்னொன்று, கட்சியினுடைய நலனுக்காக என்று சொன்னால் நான் கேட்கிறேன், அப்படி நீக்கப்பட்டவர்கள் இன்றைய தினம் வரை புரட்சி தலைவர் எடப்பாடியார் அவர்களை பொதுச்செயலர் என்றே சொல்ல மறுக்கிறார்கள், ஏற்றுக்கொள்ள மறுக்கிறார்கள். இயக்கம் தங்களுடைய பிடியிலே இருக்கிறது, எங்களுடைய கட்டுப்பாட்டில் இருக்கிறது, தொண்டர்கள் எல்லாம் நாங்கள் எங்கள் பின்னாலே அணிவகுத்திருக்க என்பதை போல ஒரு பிம்பத்தை உருவாக்கி கொண்டிருக்கிறார்கள். எனவே அப்படிப்பட்டவர்களை மீண்டும் இயக்கத்தில் இவர் சொல்லுவதை போல சேர்த்தால் கட்சியில் குழப்பம் ஏற்படாது என்பதற்கு என்ன உத்தரவாதம்? மீண்டும் எனவே கட்சியினுடைய தேர்தல் பணியை நாம் தொடர்வோம் என்று சொல்லி இன்றைக்கு எங்களுடைய பொதுச்செயலர் எடப்பாடியார் அவர்கள் எழுச்சி பயணத்தை மேற்கொண்டு வெற்றி பயணமாக மாற்றிக் கொண்டிருக்கிறார். எனவே இந்த சூழ்நிலையிலே இப்படி ஒரு சலசலப்பை ஏற்படுத்துவது, ஒரு தெளிந்த நீரோடையில் ஒரு கல்லை போட்டு ஒரு சலசலப்பை ஏற்படுத்துவது ஏற்றுக்கொள்ள முடியாது. அது உண்மையான ஒரு கட்சி தொண்டர் அல்லது நிர்வாகிகளுடைய வேலையும் அல்ல. இது ஏதோ திட்டமிட்டு எங்களுடைய பொதுச்செயலுடைய பணிக்கு இடைஞ்சல் செய்வதை போலத்தான் இதை எங்களாலே பார்க்க முடிகிறது. எனவே எடுக்கப்பட்ட நடவடிக்கை சரியான நடவடிக்கை தான். இதே கருத்தோட தான் 6 முன்னாள் அமைச்சர்கள் எடப்பாடி பழனிசாமியை சந்தித்து நேரில் பேசணும் அப்படின்னு அவங்க பேரையும் குறிப்பிட்டிருக்காரு. ஆனா அவர்கள் மீது எந்த நடவடிக்கையும் எடுக்கல. நேற்று பேசினதுல அந்த கெடு விதித்தது தான் நடவடிக்கைக்கு காரணமா, இல்ல பொதுவெளியில பேசுனது காரணமா? இவர் மீது எடுக்கப்பட்ட அதே நடவடிக்கை மீதம் இருக்கக்கூடிய 5 முன்னாள் அமைச்சர்கள் மீதும் எடுக்கப்படுமா? இல்ல, நீங்கள் சொல்வதை போல 6 மூத்த தலைவர்கள் பொதுச்செயலோடு பேசியதாக கூட இருக்கட்டும், அது உண்மையாக கூட இருக்கட்டும். அப்படி பேசிய பிறகு பொதுச்செயலாளர் சொன்ன கருத்துக்கு அந்த 5 பேர்களும் சம்மதித்து ஒத்துக்கொண்டதால் தானே இப்பொழுது அமைதியாக இருக்கிறார்கள்.
எனவே பொதுச் செயலருடைய கருத்தை அவர்கள் உள்வாங்கி அதை கொண்டதால் தான் அவர் அமைதியாக இருக்கிறார்கள். அதே போல இவரும் அமைதியாக இருந்ததால் பிரச்சனை இல்லை. ஆக பொதுச் செயலருடைய கருத்துக்களை ஏற்றுக்கொண்டு அவர் சொல்கிறபடி செயல்பட்டுக் கொண்டிருக்கிற அந்த தலைவர்கள் மீது ஏன் நடவடிக்கை எடுக்க வேண்டும்? அதற்கு மாறாக நீங்கள் செயல்படுகிற காரணத்தால் உங்கள் மீது மட்டும் தனிப்பட்ட முறையிலே நடவடிக்கை எடுக்கப்பட்டிருக்கிறது. ஏன் அவர்களை தேவையில்லாமல் சேர்த்த வேண்டும்? ஆக இது ஒரு ஜனநாயக அமைப்பு. அந்த ஜனநாயக அமைப்பிலே சில தலைவர்கள் கருத்துக்களை சொன்னார்கள். அந்த கருத்துக்களுக்கு அவருடைய பொதுச் செயலர் விளக்கம் சொன்னார். அந்த விளக்கத்தை அவர்கள் 5 பேரும் ஏற்றுக்கொண்டார்கள். உங்களுக்கு நீங்கள் ஏன் ஏற்கவில்லை? உங்களுக்கு மனம் இல்லையா அல்லது வேறு ஏதாவது உள்நோக்கம் இருக்கிறதா என்பதை சொல்ல வேண்டும். உள்நோக்கம் இருக்க வாய்ப்பு இருக்கா? அதுக்கு பின்னால் வேற யாராவது இருக்காங்கன்னு நினைக்கிறீங்களா? இல்ல, அதாவது நேற்றைக்கு கூட மனம் திறந்து பேசுகிறேன் என்று சொன்னாரே தவிர இது அவருடைய தொண்டர்களுடைய குரலாக இல்லை, இவருடைய மைண்ட் வாய்ஸாகத்தான் இருக்கிறது. இவருக்கு ஏதோ ஒரு ஆதங்கம், அதை வெளிப்படுத்த மாட்டேன் என்கிறார். எனவே சுயநலத்திற்காக, சொந்த நலத்திற்காக கட்சிக்கு ஒரு சிக்கலை ஏற்படுத்துவதை எந்த தொண்டரும் விரும்ப மாட்டான். இதற்கு யார் பின்னணி இருப்பார்கள் என்று என்னாலே சொல்ல முடியாது. அது அவருக்குத்தான் தெரியும், இயக்குபவர்களுக்கு தெரியும். ஆக யாரை இயக்கினாலும் நமக்கென்று சொந்த புத்தி இருக்க வேண்டும். ஆக ஒருவர் இயக்குகிறார் என்பதற்காக நாம் இயக்கக்கூடாது. மற்றவர்கள் தலையாட்ட சொல்லுகிறார் என்பதற்காக தலையாட்டி பொம்மைகளாக இருக்கக்கூடாது. முதலில் தலைமைக்கு கட்டுப்பட வேண்டும். தலைமை சொல்லுகிற அந்த முடிவுக்கு நாம் தலை சாய்க்க வேண்டுமே தவிர யாரோ தூண்டி விடுகிறார் என்பதற்காக இயக்கத்திற்கு குந்தகம் விளைவிப்பதை யாரும் ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள். உங்களுடைய விரிவான கருத்துக்களுக்கு மிக்க நன்றி திரு செம்மலை. அதிமுக பொதுச் செயலாளர் இபிஎஸ் எடுத்த நடவடிக்கை தொடர்பாக முன்னாள் அமைச்சர் செங்கோட்டையன் அளித்த செய்தியாளர் சந்திப்பை பார்க்கலாம். அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகம் மாபெரும் வெற்றியை அடைய வேண்டும் என்ற நோக்கத்தோடு தொண்டருடைய உணர்வுகள், மக்களுடைய எதிர்பார்ப்பை பிரதிபலிக்கின்ற வகையில் நேற்றைய தினம் அந்த விளக்கத்தை நான் வெளிப்படையாக அதை நான் தெரிவித்தேன். அதற்கு இன்று கழகத்திலிருந்து கட்சியுடைய பொறுப்புகளை விடுவிக்கப்பட்டிருக்கிறார்கள். பொதுவாக ஜனநாயகம் என்பது ஒரு கட்சியில் ஒரு விளக்கம் கேட்டிருக்க வேண்டும். அந்த விளக்கம் கேட்காமலேயே இன்று ஜனநாயகத்தை நாங்கள் காக்கிறோம், சுயமரியாதையோடு யார் வேண்டுமானாலும் எந்த கருத்துக்களை சொல்வதற்கு எங்கள் இயக்கத்திலே தடையில்லை என்று பல மேடையிலே பேசியிருக்கிறார்கள். இதற்கெல்லாம் காலம்தான் பதில் சொல்லும். அடுத்த கட்ட நடவடிக்கை என்னங்க சார்? உங்களுடைய அடுத்த கட்ட நடவடிக்கை? என்னுடைய பணி இதை நோக்கித்தான் தொடரும் சார். பணி நோக்கி தொடரும் அப்படின்னா எல்லாரையும் ஒருங்கிணைக்கிற பணிங்களா சார்? அல்லது இந்த பணி நேற்றைய தினம் எடுத்து சொன்னதை போல இந்த பணி எடுத்து சொன்ன கருத்தின் அடிப்படையில் தொடரும். சார், நேற்று நீங்க சொல்லும் பொழுது ஆதரவாளர்கள் நிறைய இருக்காங்க அப்படின்னு சொல்லியிருந்தீங்க. மூத்த அமைச்சர்கள் எல்லாரும் ஒன்றாக தான் சேர்ந்து செயல்படுறோம் அப்படின்னீங்க. இது வரைக்கும் யாருமே உங்களை நேரில் சந்திச்சு ஆதரவு தெரிவிச்ச மாதிரி தெரியலீங்களா சார்? சில பேர் நினைத்து தொலைபேசியில் பேசியிருக்கிறார்கள், அதுதான் சொல்ல முடியுமே தவிர இதெல்லாம் காலத்தின் போக போக காலத்திலாம் தெரியும். சார், 6 பேர் கொண்ட குழு நாங்கள் எங்களை சந்திக்கல, அது பச்சை போய் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காரு சார். அதற்கு நான் விளக்கத்தை இன்றல்ல, இந்திய தமிழ் ஹிந்திலே நான் பல்வேறு விளக்கங்களை நான் தந்திருக்கிறேன். பல்வேறு கருத்துக்களை சொல்லுகிற போது நாங்கள் சந்தித்தது, பரிமாறியது, பொதுச் செயலாளரிடத்திலே யார் வேண்டுமானாலும் பரிமாறிக்கொள்ளலாம் என்பதை
அன்றைக்கே தெளிவுபடுத்தியிருக்கிறேன். ஏறத்தாழ 8 மாதத்திற்கு முன்னால் அதிமுகவுடைய ஈரோடு புறநகர் மேற்கு மாவட்ட பொறுப்பு செயலாளராக ஏ.கே. செல்வராஜ் நியமிக்கப்பட்டிருக்கிறார். சற்று நேரத்திற்கு முன்னதாக அந்த பொறுப்புகளிலிருந்து செங்கோட்டையன் நீக்கப்பட்ட நிலையில் தற்போது உடனடியாக அந்த பொறுப்புக்கு ஏ.கே. செல்வராஜ் புதிய ஈரோடு மாவட்ட செயலாளராக, ஈரோடு புறநகர் மேற்கு மாவட்ட பொறுப்பு செயலாளராக ஏ.கே. செல்வராஜ் நியமிக்கப்பட்டிருக்கிறார்.